என்ன இந்து, என்ன செல்வா பையில காணோம்? எல்லாரும் வந்துட்டாங்க, டைம் ஆயிட்டே இருக்குன்னு சொல்லு. சரிங்க அத்தை. சக்திக்கும் டாக்டர் செல்வாவுக்கும் 2 குடும்பத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு சம்மதம்னு முடிவெடுத்தாச்சு. சக்தி, இப்ப எதுக்காக அழுகிற? இப்படி பண்ணிருக்கிற காரியத்துக்கு நான் தான் முன்னாடி அழணும். உயிருக்கு உயிரா நீ என்ன காதலிச்சுட்டு எப்படி உன்னால இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்ல தோணுச்சு? அப்போ உண்மையிலேயே நான் உன் மனசுல இல்லையா? இல்ல மனசு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு உன் மனசுக்குள்ளே என்ன குழி தோண்டி புதைச்சிட்டியா? நீ எப்பவுமே என்ன புரிஞ்சுக்க போறதில்ல சார். இப்ப இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சது கூட எனக்காக இல்ல, உங்களுக்காக மட்டும்தான். எனக்காகவா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நீங்க என்னைக்கு என்ன முழுசா நம்பி இருக்கீங்க? இந்த உலகத்துல என் அம்மாவை விட நான் கண்மூடித்தனமா ஒருத்தர் மேல உயிரியே வச்சிருந்தேன்னா அது நீங்க மட்டும்தான் சார். மறுபடியும் என்னால உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த வலி எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிட்டு போறேன். இந்த ஜென்மத்துல சக்திக்கு புருஷன் ஒரு ஆள் இருந்தா அது நீங்க மட்டும்தான் சார். என்ன நீ கன்ஃபியூஸ் பண்ற. இப்ப வரைக்கும் எனக்கு புரியாத ஒரே விஷயம் என்னன்னா, என் மேல இவ்வளவு உயிரை வச்சிருக்கிற நீ எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன? இன்னைக்கு உனக்கும் செல்வாக்கும் நிச்சயதார்த்தம். இப்ப நீ உண்மையிலேயே என்னை உன் புருஷனை நினைச்சா இப்பவே இந்த நிச்சயத்தை நான் நிறுத்துறேன். இல்ல, அது மட்டும் என்னால முடியாது. ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே மனசு சரியில்லைன்னா சாமியை கும்பிட்டு மனசார வேண்டிப்பாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த சாமியே நம்ம கிட்ட வந்து எனக்கு மனசு சரியில்லை, அதை நீதான் தீர்த்து வைக்கணும், அதுக்கு உன்னாலதான் பரிகாரம் பண்ண முடியும்னு நம்ம கிட்ட வேண்டுச்சுன்னா அப்ப நம்மளோட முடிவு என்னவா இருக்குமோ அதே முடிவுலதான் இப்ப நானும் இருக்கேன். சக்தி, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. நீ தியாகம் பண்றன்னு எனக்கு தெரியுது, ஆனா யார் சொல்லி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்காக நம்ம காதல தியாகம் பண்ற? நம்மளை நம்பி ஒரு விஷயம் சொல்றப்ப அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ரொம்ப ரகசியமா உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கணும்னு சொல்றப்ப அதை எப்படி சார் உங்ககிட்ட நான் சொல்ல முடியும்? அப்படி நான் சொன்னா என்ன நம்பி சொன்னவங்களுக்கு நான் பண்ற துரோகம் ஆயிடாதா? அப்போ நீ ஒரு முடிவோட இருக்க. அந்த செல்வாக்கு மனைவியா வாழணும்னு முடிவு பண்ணிட்ட, அப்படித்தானே? இந்த சக்தியோட உடம்புல இருந்து கடைசி மூச்சு போற வரைக்கும் நான் சிவா சாரோட பொண்டாட்டிய மட்டும்தான் இருப்பேன். அதையும் தாண்டி இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிருக்கேன்னா இதோட முடிவு என்னவா இருக்கும்னு பொறுத்திருந்து பாருங்க சார்.